ஒரு 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 அப்படியே ஒரு ரகுடு பாயா இருக்காரு. ஒரு சீனும் பார்க்கும்போது அது அந்த முடி நட்டுக்கிறது கூஸ்பம்ஸ், அந்த அந்த மயிரெல்லாம் நட்டுக்குது, அப்படி ஒரு கூஸ்பம்ஸான சீனு. ஒரு சீன்லையும் நம்ம வந்து ஒரு சீன்லையும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் இதுவா அப்படி நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு காட்சியை செதுக்கி வச்சிருக்காரு துரை செந்தில்குமார் அவர்கள். துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா லெஜண்ட் அவர்களை, என் தலைவன் அவர்களை, லீடர் அவர்களை முன்னைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமும், அது ஷாமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாக இருந்தாலும் சரி, விடிவி கணேஷ், இப்படி அப்புறம் மீசை ராஜேந்திரன், இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே வித்தியாசமாக கொடுத்திருக்காரு துரை செந்தில்குமார் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த குழந்தை கதாபாத்திரம், அதை நான் பார்க்கும்போது என் தங்கச்சி ஞாபகம், என் அப்பா ஞாபகம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது நான் அப்பா சீசனா என்னன்னு தெரியல. இப்போ வர படங்கள் எல்லாமே அப்பா சென்டிமெண்ட்டாகவே இருக்கு. லெஜண்ட் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மொத்தத்தில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி. 2026 இந்த படத்திற்கு அனைத்து ரசிகர்களுமே ஒரு சப்போர்ட் பண்ற படமா இருந்திருக்கு. லீடர் 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 நீங்க உங்க கருத்து? அப்படி இல்ல, விஜய் சார் நடிச்ச அந்த லியோ படம் வேற, லீடர் நடிச்ச இந்த லெஜண்ட் அவர்கள் நடிச்ச லீடர் படம் இது வேற, அது வேற, இது வேற. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், விஜய் சார் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சினிமாவில் அந்த வெற்றிடம் இருந்தது, அந்த இடத்தை நிரப்புவது இப்போ லீடர் தான். லீடர் இந்த லெஜண்ட் அவர்கள் தான் அந்த இடத்தை நிரப்பி இருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் கேட்டீங்க? கண்ணு கலங்குனீங்களா? ஆமாங்க, உண்மையிலே சொல்றேன். இந்த அப்பா கதாபாத்திரத்திற்கு எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட் அவர்களை தவிர மற்ற எவங்க நடிச்சிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றியாக இருக்க முடியாது. ஏன்னா மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அந்த நடிகராக தான் தெரிவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் அந்த அப்பா கேரக்டர், அந்த சக்திவேல், அந்த மாறன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் அந்த படம் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டே இருந்தது. அப்படி இந்த லீடர் கதாபாத்திரத்துக்கு லெஜண்ட் அவர்களை தவிர பாப்பா மவுன வேற எந்த கும்பனும் நடிக்க முடியாது. அப்படி ஒரு கதாபாத்திரம். நன்றி. அடுத்த தலைமுறைக்கு வேற லெவல் படம். ஃபேமிலியா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்த அம்மா அப்பா ஃபேமிலி, நல்ல ஃபேமிலியா இருக்கு, ஃபீலிங்கா வந்து பார்க்கலாம். ஃபைட்டிங் வேற லெவல், தலைமை வெளுத்து கட்டிட்டாரு. வேற லெவல் ஃபைட்டிங் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வெளுத்து கட்டிட்டாரு. ஃபேமிலியா வாங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த மாதிரி சூப்பரா இருக்கு மூவி. செம்மையா இருக்கு. வேற லெவல் படம், வேற லெவல். ஆரம்பத்திலிருந்து எந்த வரைக்கும் அந்த கலக்கிட்டார் தலைவர். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வாங்க, சூப்பரா இருக்கு. புரியல, படமே பிடிச்சிருக்குண்ணே. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வேற லெவலு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த மாதிரி வேற லெவல் படம். தளபதியே மிஞ்சிட்டாரு எங்க தலை. வேற லெவல். அடுத்த தளபதி எங்க அண்ணன் தான். வேற லெவல் தலைவர் கலக்கிட்டாரு. கண்டிப்பா வாங்க, சூப்பரா. லெஜண்ட் சரவணன் சார் இந்த படத்துல குறைய சொல்ல முடியாது. தளபதியே மிஞ்சிட்டாரு. நீங்களும் வந்து எல்லாரும் பாருங்க. தளபதியே மிஞ்சிட்டாரு. அவரை நிறைய படம் எடுத்து மக்களுக்கு இடத்த பிடிச்சாரு. இவர் 2வது படத்திலேயே மக்கள் மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு. வேற லெவல்ல இருக்கு படம். சாங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த முருகர் பிச்சையம் வேற லெவல். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல்ல போட்டிருக்காரு. துரை செந்தில்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே
இன்னொரு டைம் போட்டாலே பார்க்கலாம். அடுத்த ஷோக்கு நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கிறோம். நாங்களும் ஃபயரோட தான் உள்ள போனபடி அதே ஃபயரோட வெளியே வந்திருக்கோம். நைட் ஷோ போட்டால் நைட் ஷோவும் போலான்னு இருக்கோம். எமோஷனலும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாது. நீங்களே பார்க்கல, என்ன போயிட்டு பாருங்க, உள்ள போயிட்டு தெறிக்க விட்டாரு தலைவர், தெறிக்க விட்டாரு. வேற லெவல் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் படம் மாதிரியே தெரியல, வேற லெவல்ல இருந்தது படம். சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் எல்லாத்துக்குமே ஒரு தடுமாட்டம் தானே ப்ரோ, யாருக்குமே எடுத்தோன்னே எதுவும் முடியாதுல்ல. வேற லெவலில் பண்ணியிருந்தாரு ப்ரோ. செகண்ட் படம் மாதிரியே தெரியல, வேற லெவலில் இருந்தது. எல்லா ஹீரோமே தோக்கடிச்சு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சரி, ரியாக்ஷன், ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ஃபைட்டில் நல்லா ப்ரோ, வேற லெவல். நாங்களே எதிர்பார்க்கல வச்சிங்களேன், வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப கதை வந்து நல்லா கதை தான் ப்ரோ. ஒரு சென்டிமெண்ட் இது, ஒரு அப்பா பிள்ளைங்கான பாண்டிங் நல்லா இருந்துச்சு கதை. வேற லெவல், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்டான கதை தான். எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். லெஜெண்டில் மொத்தத்தை ஒரு லெஜெண்ட் ஆகிட்டே இருப்போம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக 2.5 மணி நேரம் நல்ல படம். போன படத்தோட இந்த படத்தோட நல்லா தான் பண்ணியிருக்காரு. இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் அதிகம், ஒரு ஆள் கம்மியெல்லாம் கிடையாது. ஒரு ஹீரோக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே சப்ஜெக்ட் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்டோரி வந்து டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக இருக்குது கதை. ஒரு ஆள் புது முகம் வந்து இவ்வளோ நேரம் வந்து போர் அடிக்காமல் பார்க்கணுன்னா டேரக்டர் செம்ம. அதனால் சஸ்பென்ஸ் எப்பயுமே த்ரில்லிங், சஸ்பென்ஸாக இருக்குது. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு வெளியே போர் அடிக்க லாக் ஆகாமல் சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்குது. என்னென்னா அடுத்து என்ன கதைன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்குது. டேரக்டர் செம்ம தான். ஓகே, நார்மல், ரொம்பலாம் கிடையாது. ஒரு அவர் வந்து FBI ஏஜென்ட் மாதிரி அது கதை. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி செம்மங்க. அது மாதிரி கேமராமேன் வேறு லெவல். ஸ்டண்ட்டு ஓகே, ஸ்டண்ட்டு கூட சூப்பர். அவருக்கு அந்த சூப்பர் தான். ஓகே, இப்போ என்னென்னா இன்னும் அந்த மாஸ் ஹீரோக்கு வரல, ஆனால் நல்லா இருக்குது. போன படத்தோட இதோட டெவலப் நல்லா இருக்குது. இப்போ தானே வந்திருக்காரு, அவர் டெவலப் ஆகிடு கொஞ்சம். ஓவரலாக சூப்பர்.